இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ் உடைய அடுத்த பேக்கேஜ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரிசா அண்ட் கொல்கத்தா பேக்கேஜ் ஜூலை 2026. ஸோ இது வந்து ஒரு டெம்பிள் பேக்கேஜா இருக்க போது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரிசா அண்ட் கொல்கத்தா ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணி ஒரே பேக்கேஜ்ல இன்ஃபினிட்டி சைட்ல இருந்து கொடுக்குறோம். அண்ட் இந்த பேக்கேஜோடைய ஐட்னரி, ப்ரைஸ், டே வைஸ் பிளானு, இன்க்ளூஷன்ஸ், எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்ம வந்து எல்லா பேக்கேஜஸுமே ஒரு A to Z பேக்கேஜ் தான் கொடுப்போம். அதாவது A to Z பேக்கேஜ்னா ஆல் இன் ஆல் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேக்கேஜும் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். ஜூலை 2026 ஜூலை மந்த்ல 16th இருந்து 21st வரைக்கும், ஜூலை 16th to ஜூலை 21st இந்த பேக்கேஜ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜோடைய அமௌண்ட் பத்தி நம்ம பார்த்துடலாம். இது வந்து 3 ஷேரிங் அண்ட் 2 ஷேரிங் பேசிஸ்ல வரும். 3 ஷேரிங் பேசிஸ்ல பர் பர்சன் 24,000 rupees ஆகுது, இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல். அதே மாதிரி டபுள் ஷேரிங் ரேஞ்சில் 25,000 பர் பர்சன் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ் ப்ரைஸ். இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது, எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத லாஸ்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐட்னரி நம்ம பார்த்துருவோம், அதாவது டே வைஸ் பிளான் பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஒரு 6 days 5 nights பிளானாக இருக்க போகுது. டே 1 அதாவது ஜூலை 16th நம்ம வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகிறோம். மார்னிங் 8 மணிக்கு நம்மளுக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின். அந்த ட்ரெயினில் போட் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி இருக்க போகுது. ஆன்போர்ட் ட்ரெயின்லேயே வந்து நாங்கள் லஞ்சு, டின்னர் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்த நாள் மார்னிங் அதாவது 17th ஜூலை மார்னிங் 11 o'clock நம்ம வந்து கொல்கத்தா ஸ்டேஷன் ரீச் ஆகும், கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேன் வந்துடும், ரயில்வே ஸ்டேஷனுக்கே வேன் வந்துடும். அங்கேருந்து பிக்கப் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து ரூம்ஸ்க்கு போயிடுறோம். ரூம்ஸ்க்கு போயிட்டு செக்இன் ஆகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அன்னைக்கான சைட் சீயிங் நம்ம பார்க்க போகிறோம். கொல்கட்டாவில் வந்து முக்கியமாக கொல்கத்தா காளி கோயில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தக்ஷிணேஸ்வர் காளி கோயில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹவுரா பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். ஹவுரா பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஆன் த வே நம்ம பஸ்ஸில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹவுரா பிரிட்ஜை வந்து பார்த்துடலாம். அண்ட் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பேக் டு ஹோட்டல் வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு ஓவர் நைட் ஸ்டே கொல்கட்டாவில் இருக்க போகுது. நெக்ஸ்ட் டே 3rd டே அதாவது 18th ஜூலை மார்னிங் நம்ம வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிளேஸான விக்டோரியா பேலஸ், அந்த விக்டோரியா பேலஸை வந்து பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மத்தியானம் அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். கொல்கட்டாவுடைய ஹவுரா ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஒரிசாவுடைய புவனேஸ்வர் ரீச் பண்ணிடுவோம். அன்னைக்கு நைட்டு புவனேஸ்வர் ரீச் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட் டின்னர் முடிச்சுட்டு புவனேஸ்வரில் ரூம்ஸ் செக்இன் பண்ணி அன்னைக்கு வந்து ஓவர் நைட் ஸ்டே. நெக்ஸ்ட் வந்து டே 4 அதாவது 19th ஜூலை நம்ம வந்து புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய முக்கியமான இடமான லிங்கராஜ் கோயிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். லிங்கராஜ் கோயிலை முடிச்சுட்டு அடுத்து கொனார்க் போகிறோம். கொனார்க்கில் வந்து சூரிய கோயில் அதாவது சன் டெம்பிள் இருக்குது, சந்திரபாகா பீச் இருக்குது. ஸோ அதையெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம பூரி வந்துடுவோம். பூரியோடைய மெயின் விஷயமே அந்த பூரி ஜெகநாதர் கோயில் தான். இந்த பேக்கேஜோட மெயினான விஷயமே அந்த பூரி ஜெகநாதர் கோயில். ஸோ பூரி வந்து அன்னைக்கு நைட் வந்துடுறோம். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஓவர் நைட் வந்து நம்ம ஸ்டே பண்ணிட போகிறோம். பூரியில் வந்து ரூம்ஸ் செக்இன் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் காலையில் அதாவது டே 5 20ஆம் தேதி ஜூலை 20ஆம் தேதி காலையில் பூரி ஜெகநாதர் கோயிலில் போய் காலையில் ஏர்லி மார்னிங் தரிசனம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சூப்பராக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கட்டக் போக போகிறோம். ஒரிசாவோட இன்னொரு முக்கியமான பிளேஸ் தான் கட்டக். போய் அங்கே வந்து நேதாஜியோடைய ஹவுஸ் இருக்குது, நேதாஜியோடைய வீடு இருக்குது. அது வந்து இப்போ வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து பார்த்துட போகிறோம். அதை பார்த்துட்டு ஈவினிங் நம்ம வந்து கட்டக் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் ஆகிடும். அன்னைக்கு நைட்டு நமக்கு வந்து கட்டக்லேருந்து ட்ரெயின் சென்னைக்கு. அன்னைக்கு நைட் வந்து நம்ம வந்து ட்ரெயின் இருந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21ஆம் தேதி ஜூலை ஃபுல் டே வந்து ஜேர்னி இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் அரௌண்ட் ஒரு 4:30 நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிடும். அதே மாதிரி ஆன்வர்ட் ஜேர்னியில் எப்படி ஃபுட்டு கொடுத்தோமோ ரிட்டர்ன் ஜேர்னிலையும் ஃபுட்டு வந்துடும். ஸோ கரெக்டாக வந்து 21st ஜூலை ஈவினிங் 4:30க்கு நம்மளுடைய ட்ரிப்பு எண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் டே வைஸ் பிளான் 16th ஜூலைலேருந்து 21st ஜூலை வரைக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆக போகிறது என்ன, எக்ஸ்க்ளூட் ஆக போகிறது என்னங்கிறது தான். ஸோ இன்க்ளூஷன்ஸ் அந்த 24,000 rupeesல இன்க்ளூட் ஆக போகிறது ஃபர்ஸ்ட்டு 3 star AC அகாமடேஷன்ஸ். 3 இடத்துல நம்ம வந்து தங்குறோம். கொல்கட்டா, புவனேஸ்வர், பூரி. இந்த 3 இடத்துல தங்கும் போதும் 3 star கேட்டகரி ஹோட்டல்ஸ் வந்துடும். அது வந்து ஏசி ரூம்ஸ் வந்துடும் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ், அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி ட்ரெயின் டிக்கெட்ஸ் தான், ஸ்லீப்பர் கிளாஸ் கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக இந்த ரூட்டில் வந்து ஸ்லீப்பர் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஸோ போகும்போதும் சரி ரிட்டர்ன் வரும்போதும் சரி ஏசி ட்ரெயின் டிக்கெட்ஸ் தான். அதாவது சென்னையிலேருந்து நம்ம வந்து கொல்கட்டா போகும்போது 3rd ஏசியில் புக் பண்ணிடுவோம். கொல்கட்டாலேருந்து புவனேஸ்வர் வரும்போது ஏசி சேர் காரில் புக் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் நம்ம கட்டாக்லேருந்து சென்னை வரும்போது
தேர்ட் ஏசியில் புக் பண்ணிடுவோம். ஸோ எல்லா ட்ரெயின் ஜர்னிஸும் ஏசி கோஸ்டில் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு, எல்லா நாளைக்குமான ஃபுட்டும் இன்க்ளூட் ஆகிடும். அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லா நாள் ஃபுட்டுமே இன்க்ளூட் ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 வேளையும் வந்துடும். எல்லாமே வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டாக வந்துடும். ஸோ அங்கே போயிட்டு வந்து ஃபுட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் போகும்போது ஆன்வர்ட் ஜர்னியும் சரி, ரிட்டர்ன் ட்ரெயின் ஜர்னியும் சரி, ட்ரெயின்லேயுமே வந்து ஃபுட்டு இன்க்ளூட் ஆகிடும். போகும்போதும் சரி, ரிட்டர்னும் சரி, ட்ரெயின் ஜர்னிஸில் ஃபுட்டு இன்க்ளூடட் இந்த ப்ரைஸில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வேன், அதாவது நம்ம வந்து கொல்கட்டாவில் இறங்கி கொல்கட்டா சைட் சீயிங்கு, புவனேஸ்வரில் இறங்கி புவனேஸ்வர் சைட் சீயிங், கொனார்க் சைட் சீயிங்கு, திருப்பி பூரி வந்து பூரியிலேருந்து கட்டாக் போகிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏசி வெஹிக்கல் வந்து இன்க்ளூட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டிராவல் மேனேஜர் உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ண போகிறது. ஸோ இன்ஃபினிட்டி சார்பாக வந்து இங்கே சென்னையிலேருந்து ஆரம்பித்து சென்னை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வர வரைக்கும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தமிழ் டிராவல் மேனேஜர், டூர் மேனேஜர் வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவார். ஸோ இத்தனை விஷயங்கள் எல்லாமே வந்து இன்க்ளூஷன்ஸில் வந்துடுது. எக்ஸ்க்ளூட் ஆக போகிறது 2 விஷயங்கள் மட்டும்தான் எக்ஸ்க்ளூட் ஆக போகுது. சப்போஸ் ஏதாச்சும் கோயிலில் நீங்கள் வந்து ஸ்பெஷல் தர்ஷனில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ அது நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 1. 2, உங்களுடைய ஓன் ஷாப்பிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த பொருட்கள், பூஜை பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் வந்து சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சஸில் வரப்போகுது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கோயில்கள் ஏதாச்சும் ஆல்ரெடி ஐட்னரியில் இருக்கிற கோயில்கள் தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பிளேசஸ் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கோயில்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸில் வரும். அது மட்டும் தான் எக்ஸ்க்ளூட் ஆகுது. மற்றபடி வந்து ஆல் இன் ஆல் பேக்கேஜாக எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இந்த 24,000க்குள்ள ஒரிசா கொல்கட்டா பேக்கேஜ் வரப்போகுது. ஸோ இந்த பேக்கேஜ் புக்கிங்கான லாஸ்ட் டேட் மே 15ஆம் தேதி. மே 15ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் வரதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த லோயர் பர்த் கிடைக்கிறதுக்கு வசதியாக நீங்கள் முன்னாடியே வந்து ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது லோயர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ புக்கிங்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15th மே. அண்ட் புக்கிங் அட்வான்ஸ் பர் பர்சன் வந்து 10,000 rupees கொடுத்து புக்கிங் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம ட்ரிப்பு கிளம்புற 10 days முன்னாடி நீங்கள் செட்டில் பண்ணிட்டா போதும். ஸோ கீழே ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில், ஐட்னரி இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஆல்சோ இன்ஃபினிட்டியோடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய பேக்கேஜஸும் இந்த வாட்ஸ்அப் நம்பருடைய கேட்டலாகில் இருக்கும். இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஜ் கேட்டகரி தாராளமாக வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சிங்கிளாக நீங்கள் சோலோவாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறதாலும் சரி. நிறைய பேர் வந்து அந்த டவுட் ஒவ்வொரு குரூப் பேக்கேஜ்லையும் கேட்குறீங்க, சோலோவாக வந்தால் சேர்த்துப்பீங்களான்னு. கண்டிப்பாக வந்து சோலோவாக வரத்துக்கு நிறைய பேர் வந்து விருப்பப்படுவீங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த குரூப் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். சோலோவாக, ஃபேமிலியாக, கப்புள்ஸாக, சின்ன வயசில் இருந்து ஏஜ்டு பீப்புள் வரைக்கும் தாராளமாக இந்த சூப்பரான ஒரிசா அண்ட் கொல்கட்டா டெம்பிள் பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த பேக்கேஜஸ் இன்ஃபினிட்டி சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.